ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான ரசம் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி ரசம் ரெசிபி தான். பேச்சுலர் ரசம் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த ரசம் பண்ணுறது 5 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த ரசம் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா புளிங்க, நாலு பூண்டு பல். பூண்டு வந்து ஆப்ஷனலுங்க, தேவைப்பட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு சின்ன தக்காளி, இவ்வளவுதாங்க. இதை நான் வந்து அரைச்சின்னு வந்துடலாம். ரொம்ப ஸ்மூத் பேஸ்டா அரைக்கணும்ன்றது வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸா அரைச்சாலுமே போறோம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நான் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், அது தக்காளி எல்லாம் இருந்தாலே போறோம். இப்போ கொதிக்கும் போது நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ புளியெல்லாம் கூட ரொம்ப அரைக்கணும்ன்றது தேவையில்லை. நான் இப்போ ஒரு வானொலி வச்சிருக்கேன். இப்போ அரைச்சின்னு வந்ததை இதுல சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிறதுக்கு தேவையான தண்ணி. பருப்பெல்லாம் எதுவுமே வேண்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் பாவம் பருப்பெல்லாம் வேக வச்சு அதெல்லாம் கஷ்டமே பட வேண்டாம். அதுக்காக நான் சிம்பிளா இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அது சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடி, ரசப்பொடி, அதாவது அவங்கவுங்க இஷ்டம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்ப ரசம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ரசம் கொதிச்சுடுதுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மிளகா பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ரசம் கொதிச்சுடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை பெருசாக வச்சு பொங்கி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரசம் நல்லா பொங்கி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சின்னதாக பண்ணிட்டு நான் இறக்கி வச்சிடறேன். நான் ஒரு தடுக்கா பேன் வச்சிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, பெருங்காயம் வந்து எப்பவுமே தாளிக்கும் போது தான் சேர்க்கணுங்க. அது ஒரு சின்ன டிப்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். தாளிக்கும் போது தான் பெருங்காயம் சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும். 1 ஸ்பூன் பெருங்காயம். கடுகு வெடிச்சோடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். ஃபைனலா நறுக்கி வச்ச கொத்தமல்லி. அவ்வளவுதாங்க, சிம்பிளா ரசம் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.